போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமது தாயாம் திரு அவை நினைவு கூறுகின்ற புனிதர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ தாயாருக்கும் பிற தெய்வங்களை வணங்குகின்ற தந்தையருக்கும் பிறந்த பிள்ளைதான் புனித சிரில். தன்னுடைய இளமை காலத்தின் முதலேயே தன்னுடைய தாயின் வழிகாட்டுதலின் வழியாக இவர் கிறிஸ்துவ நெறியில் சிறந்து விளங்கினார். இதனை முற்றிலும் பிடிக்காத அவரது தந்தை எப்பொழுதுமே தனது மகனை அவர் துன்புறுத்தி கொண்டிருப்பார். ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய மகனான சிரிலை இவர் வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றார். அப்பொழுது புனித சிரில் அவர்கள் இவ்வாறாக சொன்னார், நான் கிறிஸ்துவுக்காக படுகின்ற துன்பம் மிகவும் குறைவு, ஆனால் இதற்கான கைமாறு விண்ணுலகத்தில் எனக்கு அதிகமாக இருக்கும் என்று சொன்னாராம். பிறகு இதை அறிந்த செசரியா ஆளுநன் தன்னுடைய படைத்தளபதிகளை அனுப்பி அவரை கூட்டிக் கொண்டு வருமாறு சொன்னார். அப்பொழுது இந்த படை வீரர்கள் சிரிலை சென்று பார்க்கும்போது மிக ஒரு சிறிய பிள்ளையாக இருப்பதை பார்த்துவிட்டு அந்த படை வீரர்கள் புனித சிரில் அவர்களிடத்திலே சொன்னார்களாம், நீ கண்டிப்பாக ரோமை தெய்வங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் ஆளுநன் உனக்கு கண்டிப்பாக அதிக சித்திரவதைகள் கொடுப்பார் என்று சொன்னாலாம். இருந்தாலும் புனித சிரில் அவர்கள் நான் கிறிஸ்துவுக்காக அவரை மாட்சிப்படுத்துவதற்காக நான் எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்க தயார் என்று சொன்னாராம். இதை அறிந்த ஆளுநன் தன்னிடத்தில் இருந்த வாளை எடுத்து புனித சிரில் அவர்களை கொன்றுவிட்டார். இவ்வாறு புனித சிரில் கிறிஸ்துவுக்காக தனது உயிரையே தந்து அவர் சான்று பகர்ந்திருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனிதரின் வழியாக நாம் ஏற்றுக்கொள்வோம். பல நேரங்களிலே நாம் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவுக்காக சான்று பகராத தருணங்களுக்காக இத்திருப்பலியிலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவம் நீ, என் பாவம் நீ, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவு செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தன்னுயிரை அளிக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 32 முதல் 45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க
அவரை பின்பற்றி ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழவிருப்பதை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கின்றோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர்கள் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபுதேயுவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறத்திலும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுபவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்கள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே எது மிகவும் மேன்மையானது? அல்லது இப்படியும் கேட்கலாம், நம்முடைய வாழ்வின் மேன்மை எது? ஒருவரை அதிகாரப்படுத்துவதா, அல்லது அடுத்தவருக்கு மற்றவர்களுக்கு பணிவிடை புரிகிறதா? அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் மற்றும் அவர் உயிர்ப்பையும் பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு 3வது முறையாக அவர் அறிவிப்பதை பார்க்கின்றோம். ஆனால் 3 முறை அறிவித்த பிறகும் கூட ஆண்டவரோடு இருக்கின்ற சீடர்கள் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை முற்றிலுமாக புரியாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாமும் ஆண்டவருடைய சீடர்களை போன்றுதான் இருக்கின்றோம். ஆண்டவருடைய சீடர் எப்போதுமே இயேசுவோடு தான் இருந்தார்கள். நாமும் எப்போதுமே ஆண்டவரோடு இருக்கின்றோம். ஆனால் சீடர்களை போன்று நாமும் ஆண்டவர் வாழ்வின் மேன்மை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை நாம் முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வாழ்வின் மேன்மை என்பது அடுத்தவரையோ நம்மோடு இருக்கின்றவர்களையோ அதிகாரப்படுத்துவது அல்ல. அடுத்தவர்களுக்காக நாம் பணிவிடை செய்வதுதான் வாழ்வின் மேன்மை என்பதை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய வாசகத்தின் மூலியமாக வழியாக நமக்கு சொல்லுகின்றார். ஒருவருக்கு நாம் பணிவிடை செய்வதற்கென்று ஒரு சில பண்புகள் இருப்பதை பார்க்கின்றோம். நீங்களும் நானும் ஒருவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் இந்த 3 பண்பு மிகவும் அவசியமானது. முதலாவது, தாராள உள்ளம் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அடுத்தவருக்கு பணி செய்யக்கூடிய தியாக உள்ளம் நாம் கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது, மிக முக்கியமானது, துணிவு இருக்க வேண்டும். இந்த 3மே நம்மோடு இருக்கும்போது நாம் கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய முடியும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்தில் கூட நாம் கேட்டும் திருத்துதர் பேதுரு அங்கிருந்த மக்களுக்கு அவர் சொல்கின்றார், நீங்கள் தூய உள்ளத்தோடு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யும் போது அங்கு நீங்கள் ஆண்டவரை பார்க்க முடியும், நீங்கள் பணிவிடை செய்ய முடியும் என்று. எனவே இன்றைய வாசகத்தின் வழியாக நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நான் எனக்காக வாழுகின்றேனா அல்லது அடுத்தவர்களுக்காக வாழுகின்றேனா? நான் சுயநலமிக்க மனிதராக வாழுகின்றேனா அல்லது பொது நலத்தை கருதி கொண்டு வாழுகின்றேனா என்று நாம் ஒரு சில நொடிகள் கண்களை மூடி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இதோ உம் மக்களாகி எங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம்மை போன்று நாங்களும் எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து முதன்மையான மனிதராக வாழ்ந்திடவும், இதன் வழியாக இறை ஆட்சியை இம்மண்ணில் நாங்கள் புதுப்பிக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாய் ஆண்டவரே, பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பார் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளி, அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தவர். நம் ஒவ்வொருவரையும் இத்திருப்பலின் வழியாக பணிவிடை புரிய அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்து வாழ்ந்திட
சென்று வாழுங்கள், வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.